புத்தர் பிறப்பிற்கு 80,000 வருடங்களுக்கு முன் இந்த உலகத்தை கொடூரமான மிருகங்கள் வம்சா வழியாக ஆண்டு வந்தன. தனது இனத்தை பெருக்கி பலம் கொண்டவையாக திகழ அவை பெரும் முயற்சி செய்தன. அந்த மிருகத்தின் சக்திகள் அனைத்தும் அதன் நகத்தில் இருந்ததை அறிந்து அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாமர்த்தியமாக அந்த மிருகத்தை அழித்ததோடு அதன் நகத்தையும் வெட்டி எடுத்து புதைத்து விட்டனர். அதன் பிறகு அந்த மிருகத்தின் இனம் சிறிது சிறிதாக அழியத் தொடங்கியது. அப்பொழுதுதான் ஒரு புதிய மிருகம் அவதாரம் எடுத்தது. அதற்கு மிக அற்புத சக்தி கொண்ட இறக்கைகள் முளைத்திருந்தன. அனைத்து இனங்களையும் தன் காலடியில் விழ வைத்தது. அதன் குரல் இடியென முழங்கியது. தன் இன ஆட்சியை நிலைநிறுத்த மற்ற இனங்களை அழிக்கத் தொடங்கியது. அமைதியான உலகில் புயல் வீசத் துவங்கியது. இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. புதைக்கப்பட்ட அதி அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த நகத்தை தேடி இன்றும் அந்த மிருகம் அலைந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரம் வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் எங்கடா போற? டாக்டர் பியரங்க. அந்த ஆளை பத்தி எங்களை கேட்காதீங்க. அந்த ஆளுக்கு முழுசா பைத்தியம் பிடிச்சிருக்கு. வாயை உடைச்சிடு வர்றா. டாக்டரை பத்தி தப்பா பேசுன ஒண்ணு. சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் பண்ற ஆராய்ச்சினால பிரச்சனை தான் அதிகமாகும். இது பார், நான் போய் அவரை கூட்டிட்டு வர வரைக்கும் நீ இங்கே இருக்கணும். சரி சரி. நீ அதுக்குள்ள இங்க இருந்து நகர்ந்த ஒண்ணு பொழந்துருவேன். டாக்டர் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? டாக்டர் சொன்னா கேளுங்க. இந்த இடத்தை விட்டு போயிடலாம். முடியாது, என்னால வர முடியாது. சொல்றத கேளுங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் ஆரம்பிச்சத பாதியில விட மாட்டேன். டாக்டர் 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 உங்களுக்கு ஒன்றாகலையே? எழுந்திருங்க எழுந்திருங்க டாக்டர். உங்களுக்கு ஒன்றாகலையே? டாக்டர் மெதுவா மெதுவா. நான் சொன்னேன். அது அங்க பார்.
கிடைச்சிருச்சு. நான் தேடி வந்தது கிடைச்சிருச்சு. அதை எடுத்துக்கிட்டு தான் வருவேன். டாக்டர் வேண்டாம், இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வில்லியம், நான் போய் பார்த்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே பிளாஸ்ட் ஆயிடும். எனக்கு என்ன பயமா இருக்கு. வந்துருங்க டாக்டர், சொன்னா கேளுங்க. நீ சொன்னா கேளுங்க டாக்டர். டாக்டர் வாங்க, சொல்றது கேளுங்க. வாங்க. ரஷீத், ரஷீத், நீ செத்து என் ஆராய்ச்சி வாழ வச்சுட்ட. ஐயோ, டேய் 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 தூங்கு மூஞ்சி, இங்க வாடா, என்ன? வந்து பாருடா. இங்க பாத்தியா, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பாறை வரக்கு சான்ஸே இல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பாறை எப்படி வர எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? போடா மாங்கா, உன்னை போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ போய் படுத்துங்க, அதுக்கு தான் லாய்க்கு. யார மாங்கன்ற? ரொம்ப ஓவரா உழைக்காத. சேட்டலைட் வழியா வரதுல இதுல டைரக்டா ரெக்கார்ட் ஆயிக்கும். ஏய், இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் படு தூங்கு, எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே, இதை எப்படி கிளியர் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. இந்த ஒரு விரலை வச்சு இப்படி அமுக்குனா கிளியர் ஆயிடும். இத ஒரு பெரிய மேட்டர்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எதையோ அமுக்கி என் உயிர் எடுக்கிறதுக்குனே வந்திருக்கானே. இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன்டா அப்படி பண்ண? ரொம்ப ஓவரா பண்ணாதடா, உடஞ்சா வேற வாங்கிக்கலாம். போடா சோம்பேறி, எதுல விளையாடணும்னு இல்ல. ஐயோ, 100 ரூபாய் சம்பளத்துக்கு 1000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. மிஷின் வேற உடைஞ்சு போச்சே. ஏடா உடைச்ச, அது தானா தானே உடைஞ்சது. போட. புரியாம பேசாதடா. இது உடையக்கூடிய பொருளே இல்லையே. இதோட விலை என்ன தெரியுமா? $400 மில்லியன். 400? ஆமா. இந்த ட்ரில் மிஷின் எப்பேற்பட்ட இடத்தையும் தொலை போட்டுரும். இது உடஞ்சிருக்குன்னா ஆ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஆகுறதுக்கு சான்ஸே இல்ல. மேலதிகாரி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? உடஞ்சிருச்சுன்னு சொல்லு. ஆ? ஆ. உனக்கு என்ன, நீ சொல்லிடுவ.
டைனோசரோட பார படிவங்களோட படங்கள் தான் இது. 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இது வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. இந்த இனம் தான் பிற்காலத்துல ஹண்டிங் பேர்ட்ஸ்ங்கிற இவ்வளவு பத்தின டீடைல்ஸ் எடுத்துட்டு வா. எஸ் சார். ஹண்டிங் பேர்டுங்கிறது ரெக்கம் முளைச்ச ஒரு டைனோசர். ஒரு காலத்துல இது உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிருகமா இருந்துச்சு. கோட்டனரி ஏஜ், அதாவது மனுஷங்க உருவான காலம் வரைக்கும் இதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வளர்ச்சி அடைஞ்சு கொரில்லா குரங்கா உருமாறி நம்மோட முன்னோர்களா 2 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததுக்கும் ஆதாரம் இருக்கு. இதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷங்க இத பாத்திருக்காங்கன்னு ஆராய்ச்சியில சொல்லியிருக்கு. இந்த இனம் உருவாகி ஏறத்தாழ 50 வருடங்கள் இருக்கும். இதோட முழு வடிவம் எப்படி இருந்ததுன்னு யாராலையும் சொல்ல முடியல. என்னோட யூனிவர்சிட்டியில இத பத்தி ஆராய்ச்சி செய்ய எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு. இந்த ஆராய்ச்சிக்கு எங்க அப்பாவோட தேரி பயன்படும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்க கவர்மெண்டோட அப்ரூவல் தேவை. நீங்க மட்டும் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஆராய்ச்சியை தொடங்குவேன். இது ஏற்கனவே செய்யப்பட்ட ஆராய்ச்சி தான். எங்க அப்பா டாக்டர் பியரோட இந்த ஆராய்ச்சி முழுமை அடையணும்னு நான் விருப்பப்படுறேன். நீங்க சொல்ற வார்த்தைகளை நான் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு. உன்னோட விளக்கம் எல்லாம் போதும். நீ இந்த நாட்டை சேர்ந்தவளா? எங்க அம்மா இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான். எங்க அப்பா தான் இத்தாலியை சேர்ந்தவரு. சோ இந்த நாட்டை சேர்ந்தவள் அப்படித்தானே? அதுல என்ன சார் ப்ராப்ளம்? இந்த பொறுப்பான வேலையை செய்யறவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். எங்க கமிட்டிக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதை யாருக்காகவும் நாங்க மாத்த மாட்டோம். உனக்கு லைசன்ஸ் கிடையாது. சார், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த மண்ணில தான். இந்த நாட்டுல பிறந்த எல்லாருக்குமே தேசப்பட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது சார். எங்களுக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது சார். லீனா, உன் ஆதங்கம் எனக்கு புரியுது. நீ 1000 தான் உதாரணம் சொன்னாலும் இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கு. அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கவும் முடியாது. நாட்டை பத்தின கவலை இல்லையா? நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் இப்போதைக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. மேலிடம் சொல்றதை தான் நாம கேட்டாங்க. அவங்கள கேள்வி கேட்கிற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. ஐ எம் சாரி லீனா. இப்படி நீங்க சொல்லும் போதுதான் கஷ்டமா இருக்கு அங்கிள். என்ன வேற என்ன செய்ய சொல்ற? உங்க அப்பா இத்தாலியை சேர்ந்தவர்னு நீ இந்த இடத்துல சொல்லியிருக்கவே கூடாது. அப்படி சொல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நல்லது செய்யறதுக்கு யாரும் ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. எங்க போனாலும் ஜாதி மதம் ஏனும்னு சொல்லி இந்த நாட்டையே முன்னேற விட மாட்டேங்கிறாங்க. படிக்காத பாமர மக்கள் கூட இன்னைக்கு எவ்வளவோ திருந்திட்டாங்க. ஆனா படிச்சு பதவியில இருக்க அதிகாரிங்க தான் இன்னும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அயல் நாட்டை சேர்ந்தவங்கன்னா தீண்டத்தகாதவங்களா? எங்க அப்பா இத்தாலி நாட்டை சேர்ந்தவருங்கிறதுக்காக அவர் அந்நியனா நினைச்சு அவர் ஆராய்ச்சியை தடுத்து அவர் அவமானப்படுத்தினாங்க. அந்த அவமானத்தையும் பொருட்படுத்தாம அதிகாரிகளுக்கும் தெரியாம அவர் தன்னோட ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த ஆராய்ச்சியின் முடிவுல அவர் ஒரு அற்புதமான பறவையோட நகத்தை கண்டெடுத்தாரு. அதை எனக்கு பரிசா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா கொஞ்ச நாள்லயே மாரடைப்புல இறந்துட்டாரு. ஆராய்ச்சி மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். லீனா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உங்க அப்பா ஆரம்பிச்ச ஆராய்ச்சியை நீ பாதிலேயே விட்டுறக்கூடாது. நீ கண்டினியூ பண்ணணும். எந்த ரூட்ல போனா
இதை சக்ஸஸ் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக நீயும் இவனும் உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டு இருங்க. உங்கள் திறமையை நீங்கள் நிரூபித்து காட்டுங்க. அதையே வச்சு நாம் சாதிச்சு காட்டணும். ஓகே தானே? ஏய், நீ என்ன சொல்ற? எனக்கு டபுள் ஓகே. ஆ, வெரி குட். ஐ லைக் இட். இப்ப நீங்க பார்க்கிறது ஒரு மிக அரிய வகையான டைனோசர். 1984 தான் இதோட எலும்புகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பிரிட்டேஷியஸ் தியரியோட இறுதி காலத்தை சேர்ந்தது. அதாவது சுமார் 130 மில்லியன் வருடங்களுக்கு முந்தியது. இது மிகவும் பிரம்மாண்டமான மிருகமா இருந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு 4 கால்கள் இருக்கு. அதனால இது குவாட்ராகேட் வகையை சேர்ந்தது. குவாட்ராகேட் அதாவது 4 கால்கள் உள்ள மிருகம். இதோட முதுகுத்தண்டு ஹாலோவா இருக்கு. அதனால பெரிய மிருகமா இருந்தாலும் இதால வேகமா ஓட முடிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட தலை தெறிக்க ஓடுறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. யோசிச்சு பார்த்தா நம்மளால அது வேகத்துக்கு ஈடு கொடுத்திருக்கவே முடியாது. அதோட கழுத்து இருக்கு, அது ரொம்ப நீளமா இருக்கு. சோரோபாட்ஸ். கழுத்து நீளமா இருந்தா அந்த மிருகங்களை சோரோபாட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டைனோசர் அந்த வகையை சேர்ந்ததுதான். அதுவும் மத்த டைனோசர் மாதிரி கடிக்குமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் டவுட்டா சொல்றீங்க? ஏன்னா இது வரைக்கும் என்ன அது கடிக்கலையே. ஓஹோ, கடிச்சா தெரிஞ்சிடும். அப்படியா? இது எவ்வளவு பழமையானது தெரியுமா? கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் இது தாத்தா மாதிரி. ஏய், அப்படின்னா பாட்டி யாருன்னு யாரும் கேட்க கூடாது. சரி, இங்க வாங்க. இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கம் ஆன். இதுதான் சின்ன கழுத்து இருக்கிற டைனோசர். இதோ இங்க நிக்கிறாளே, இவ மூக்கு மாதிரி சின்னதா இருக்கும். ஆனா இது ரொம்ப டேஞ்சரஸானது. கைய கொடுத்தா 5 விரலும் காணாம போயிடும். இது இலை தழையெல்லாம் தின்னாது. இன்னும் சொல்ல போனா இத ஒரு பேப்பர் வெயிட்டா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இருக்கிற இடத்தை விட்டு அசையாது. அந்த லாங் நெக் டைனோசர் மாதிரி இருக்கிற பெரிய மிருகங்கள்லாம் மற்ற மிருகங்களை ஹலோ, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். ஹலோ, லீனா இருக்காங்களா? நான் உங்க அங்கிள் பேசுறேன். அங்கிள், நான் தான் லீனா. லீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே புறப்பட்டு வரியாமா? சீக்கிரம், ரொம்ப அர்ஜென்ட்மா. நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் எங்க வரணும்? நான் இப்ப பேங்காக்ல இருக்கேன். நீ உடனே கிளம்பி வரணும். உன்னுடைய உதவி எனக்கு தேவைமா. ரொம்ப அவசரம். ப்ளீஸ். ஓ, நான் இப்பவே கிளம்பினா கூட நாளைக்கு தான் அங்க வந்து சேர முடியும் அங்கிள். இல்ல லீனா, உன்னை பிக்கப் பண்றதுக்கு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிருக்கேன். நீ வெளியே போய் பாரு. ஏய், ஓடாதீங்க ஓடாதீங்க, பாத்து எடுத்துறீங்க. எல்லாரும் ஒரே பக்கமா போங்க. ஐயோ, பாத்து பாத்து போங்க. உள்ள வா. என்ன சொல்றது? தெரியலையே. லீனா, ஹெலிகாப்டர் வந்தாச்சா? வந்துருச்சு அங்கிள். டைம் வேஸ்ட் பண்ணாத, உடனடியா அதுல கிளம்பி வா. வரும்போது டிம்மியும் கூட்டிட்டு வா. எந்த பக்கம் வாங்க மேடம்? ஒரு நிமிஷம், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எங்க அங்கிள் எங்க? அவர் உள்ளதான் மேடம் இருக்காரு. மற்ற விஷயங்களை அவரே கேட்டு தெரிஞ்சுங்க. இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்னன்னு புரியல. வாங்க மேடம். வா. சார், வேலையெல்லாம் நிறுத்தியாச்சு. ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டோம். உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லுங்க சார். செய்ய தயாரா இருக்கும். வா லீனா, வா டீம். நான் சொன்ன உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்கிள், ரொம்ப அவசர அவசரமா எங்களை வர சொல்லி ராணுவத்தை அனுப்பி எங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்கீங்களே, என்ன அங்கிள்? லீனா, நான் உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்? அதை நாங்க சொல்லிக்கிறோம் டாக்டர். எஸ் சார். லீனா,
இவர் கமாண்டர் தோஷாய். கமாண்டர், இது லீனா, இதுதான் நான் சொன்ன அந்த பையன். ஹாய். இவன் தொம்ப மாதிரி இருக்கான். இவனுக்கு இவ்வளவு சீன் காட்டுனீங்க. வேலையை முடிக்க ஆள் கேட்டா வேடிக்கை பார்க்கவா கூட்டு வந்தீங்க? மிஸ்டர், ஆளை பார்த்து எடை போடாதீங்க. எப்போ அவங்க திறமையை பார்த்து எடை போடுங்க. நீங்க திறமைசாலியா இருந்திருந்தீங்கன்னா நீங்க அதைத்தான் செஞ்சிருப்பீங்க. நீ அதிகம் பேசுற. ஆ? ஓட்டு, நான் வீத்திரி பேசுறேன். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. 2 பேரும் வந்துட்டாங்க. நாங்க இப்ப அங்கதான் வரோம். வாங்க வாங்க போலாம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சும்மா இருக்கியா? அதான் நம்ம கூட அங்கிள் இருக்காருல்ல. அப்படி இல்ல, இன்னும் விஷயம் என்னன்னே சொல்லாம இருக்கானுங்களே. நம்மள எதுக்கா இங்க கூட்டிட்டு வரணும்? அங்கிளுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு தோணல. சும்மா இரு. அவன் கையில பாரு, புல்லட் வச்சிருக்கான், துப்பாக்கி வச்சிருக்கான். இவன் சிகரெட் பிடிக்கிறத பார்த்தாலே வில்லன் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை இவனுக்கு டெரரிஸ்டா இருப்பானுங்களோ? போடா லூசு. நீயே எதுக்காக கற்பனை பண்ணிக்கிற? ஏய், ஐ, ஏன் டைமை வேஸ்ட் பண்றீங்க? டாக்டர், உங்களை தான். அது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்கள் புதைப்பொருள் ஆராய்ச்சி செய்யறதுக்காக 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு வாங்க டாக்டர். ஆமால, அது அது நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன். புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சுரங்கத்தை தோண்டும் போது இதை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு வித்தியாசமான மிருகத்தோட மண்டை ஓடு. இதோட ஒரு பகுதி தான் கிடைச்சிருக்கு, இன்னொரு பகுதி பாம் பிளாஸ்ட்ல அழிஞ்சு போச்சு. ஏய், எங்க பாரு. என்னால இத நம்பவே முடியல. மை காட். அதோட தாட பகுதியை பாத்தியா? ஏய், அதோட தலைப்பகுதி பாரு, ரொம்ப பெருசா இருக்குல்ல. இது தெரப்பாட்டின மாதிரி தெரியல. இத பார்க்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பறவை மாதிரி தெரியுது. சோ அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம். அங்கிள், இந்த எலும்பு கூட்டை எங்க கண்டுபிடிச்சாங்க? அவசியம் தெரியணுமா? இத கண்டுபிடிச்ச இடத்துல இன்னும் சில பறவைகள் இருந்திருக்கணும். அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? உண்மைதான் அங்கிள், அவ சொல்றது உண்மைதான். இதோட தலைய நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட தலையில ஏதோ ஒரு கொடிய மிருகம் நல்ல ஆழமா காயப்படுத்திருக்கிறதுக்கான தடயங்கள் தெரியுது. என்ன காயமா? இந்த மாதிரியான நகத்தால கீறப்பட்டிருக்கு. இந்த நகை எங்க அப்பா ஆராய்ச்சி பண்ண இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. இவ்வளவு கூர்மையுடைய நகங்கள் நிறைய இருந்ததை எங்க அப்பா ஆராய்ச்சியில சொல்லியிருக்காரு. எல்லாரும் கிளம்பலாம். இப்பவே அந்த இடத்த போய் பார்க்கலாம். வாங்க.
அதான் நான் சொன்ன அந்த இடம். உங்களை தவிர வேற யாரும் இங்க வரலையே. யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ராணுவ ஏரி. பேட்ரிக், அவங்க மேல ஒரு கண் இருக்கு. இந்த பாறை மண்ணுக்குள்ள புதைஞ்சி ஏறத்தாழ 80,000 வருஷங்கள் இருக்கணும். ஏய் இரு, ஏய் இங்க வா. என்ன? இங்க காது வச்சு கேளு. காத்து சத்தம் இந்த அளவுக்கு கேக்குதுன்னா இது இது குகையா குகையா தான் தான் இருக்கணும். அங்கிள், இதை பத்தி உடனடியாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிடுங்க. அநேகமா இங்க ஒரு குகை இருக்கணும்னு தோணுது. ஏன்னா அவங்கள கேட்க நம்ம எதுவும் செய்ய முடியாதே. கொகை இருக்கிறது உண்மைன்னா யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இதை விட ஓகே. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப பேசுறவங்களை எனக்கு பிடிக்காது டாக்டர். இந்த மாதிரி விஷயங்களை எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யறது நல்லது இல்ல. லீனா, நீ யார்கிட்ட பேசுற? கொஞ்ச நேரம் சும்மா இரு. உனக்கு இதெல்லாம் புரியாது. அங்கிள், இவங்க செய்யறது மட்டும் கரெக்டா? இல்ல, நீங்களே லீனா. சொல்லுங்க. கொஞ்சம் அமைதி. லீனா, சும்மா இரு. என் கையை விடுட்டேன். கையை விட சொல்றல. வா, விடு. சொல்றது கேளு.
சார் உள்ள வரலாம். என்னை ஏன் தடுக்கிறீங்க? எங்க வேலையில யாரும் தலையிடக்கூடாது. நீங்க இருந்து போலாம். நான் எதுக்காக போகணும்? நீங்க தான் சட்ட விரோதமா நடந்துக்கிறீங்க. அதை நிறுத்துங்க. இல்லைன்னா மேலிடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கும். அங்கிள், நீங்களாவது உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இத பார், ஒழுங்கா நிறுத்திடுங்க. கொஞ்சம் அமைதியா இல்லைனா? ஓ, எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க அப்பாவோட ஆராய்ச்சி வச்சுட்டு நீங்க பெரிய ஆள் ஆயிடலாம்னு பாக்குறீங்க. அப்படி இல்லம்மா. இல்ல. என்ன சொல்ல போற? இழுத்துட்டு போங்க. நீ யார் சொல்றதுக்கு? 2 பேரையும் இழுத்துட்டு போங்க. லீனா, நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன விடுங்க. உங்களால எங்களை மட்டும் தான் அடைச்சு வைக்க முடியும். ஆனா நீங்க பண்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஒரு நாள் அடைச்சு வைக்க முடியாது. நான் நிச்சயம் வெளியே வருவேன். வந்ததும் உங்க எல்லாரையும் கண்டிப்பா மேலிடத்துல நான் போட்டு கொடுக்க தான் போறேன். இப்ப நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. லீனா, பண்ணுவீங்க கொஞ்ச பண்ணுவீங்க. நேரம் சும்மா இருக்கியா? நீ கத்துறதுனால உன்னோட எனர்ஜி தான் வேஸ்டா போகும். இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. வேற வழியில் தான் டீல் பண்ணணும். வேற வழினா பாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? எஸ்கேப்பிங். ஓ, அப்படியா? அதுக்காக தான் உட்காந்து போட்டு உடைச்சிட்டு இருக்கியா? டீன், இப்ப வர போட்டால ரொம்ப டெக்னிக்கலா பண்றாங்க. உன்னால அவ்வளவு சாதாரணமா? வா. ஏய், ஐயா, வா. வான்னு சொல்றேன்ல. ம். ஏய், இங்க வா. என்ன? கனெக்ஷன்லாம் பக்காவாக கொடுத்துருக்குல்ல? எல்லாம் பார்க்க கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கமெண்ட் வந்து கேட்கும்போது இல்லை இல்லைன்னு சொல்ல போகிறேன். நீ வேணா செக் பண்ணிக்கோ. என்ன மன்னிச்சிரு. உன்னை ஆராய்ஞ்சு பார்க்க நான் விரும்பவே இல்லை. சத்தியமா சொல்றேன். இவங்க நிர்பந்தத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன மன்னிச்சிரு. என்ன எதுவும் பண்ணிடாது. என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. சார், ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க? நீங்க இன்னும் பழைய விஷயங்கள் எதையும் மறக்கல போல இருக்கு.
மறக்கக்கூடிய விஷயமா அது? என் முட்டாள்தனத்தால தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனோட ஆயுசு அவ்வளவுதான். இத பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி பண்ணா ஏன் தப்பு நடக்காது? இங்க நிச்சயமா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். கிடைச்சா நல்லதுதான். சாரி. அந்த கேமரா பத்தியா? அதுக்கு என்ன? அதை எதுக்காக இங்க கொண்டு வந்து வைக்கணும்? அதான் என்னோட கேள்வி. ஒருவேளை கேமரா நம்மள பாப்பானுங்களோ? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. பார்த்தா பார்க்கட்டும், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். அப்புறம் பாரு, நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டலாம். லீனா, என்ன என்ன? அதோ அத கவனி. ரெக்கார்ட் பண்ணு. நம்பவே முடியல. லீனா, நாம பார்த்த பறவையோட மண்டையோட்ல கீறினது இதுவா கூட இருக்கலாம். இருக்கலாம், என்ன இதுவாதான் இருக்கும். தொட்டு பார்க்கறேன். தொடாத. இப்படி கத்துற? போனா போகுது, உதவிக்கு வந்தவங்க தானேன்னு உங்களை சும்மா விட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. உங்களை விட மாட்டேன். லீனா, ஓடு. ஓடி சொல்லல. போலோனை விட்டோட போ. சார், டாம், நீ என் கூட வா. எஸ் சார். அந்த பொண்ணை போய் பிடிங்க. அவ எனக்கு உயிரோட வேணும். ரெடி, சுவிட்ச் ஆன் பண்ணலாம். ஓகே. பிளக் எடுத்துட்டு டைரக்டா கனெக்ட் பண்ணு. ஏயா, நான் என்ன பண்ணேன்னு இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு தான் ரூமில் போட்டு அடைச்சி வச்சோம். நீ வெளியே வந்து வாலாட்டிட்டியே. நாங்க ஒன்றும் பண்ணலையே, சும்மா ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருந்தோம். கத்தி நல்லா இருக்கே. எங்க வாங்கின? சூப்பரா இருக்கு. இந்த அழகு
எனக்கு ஆபத்தை தரும் தெரியும்ல. அப்படியா? உயிரே எடுக்குன்னு சொல்றியா? நிச்சயமா. கத்தியை கையில பிடிக்காத உனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது. அதுக்காக உங்களை மாதிரி கத்தியை கையில வச்சுட்டு உயிர் எடுக்கணும்னு சொல்றீங்களா? சும்மா கொடுங்க பிரதர், பார்த்துட்டு தர்றேன். இந்த கத்தியை நல்லா பாரு. இதுல ஒரு சிம்பிள் போட்டிருக்கு, அதை கவனிச்சியா? இந்த கத்தி யார் கையில இருக்குதோ அவங்கள தீய சக்திகள் எதுவும் பண்ணாது. இது சாதாரண கத்தி இல்லை, அதிக சக்தி வாய்ந்தது. ஏதோ சொல்றீங்க, கேட்டுக்கிறேன். ஒரு வேலை செய்யுங்களேன், ஒரே ஒரு தடவை கொடுங்களேன், பார்த்துட்டு தரேன். அது சரி, அது என்ன கழுத்துல போட்டிருக்கீங்க? பேரிச்சம்பழ கொட்டை மாதிரி. இதுவா? இது நாகா. நாகாவா? என்ன சொல்றீங்க? இதோ இந்த மலைப்பாம்போட வாயிலிருந்து எடுத்த பல்லு தான் அது. எவ்வளோ பெருசுன்னு பார்த்தியா? கொடுங்க, கிட்ட பார்க்குறேன். அப்படியே பாரு. இந்த ஃபோட்டோலாம் ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேனு எடுத்து வச்சது. எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா எதையும் கையில கொடுக்க மாட்டேங்கிறேன். இப்படியே சொன்னா நான் எப்படி எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சிக்க வேண்டாம். இதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்ன பண்ண போற? அதுக்கு இல்லை, நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன்னா, உங்களை சந்திச்ச பிறகு இதை கூட நான் தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? இது தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தப்பிக்க நினைக்காத, அது உன்னால முடியாது. என்ன பிடிக்க நினைக்காதீங்க, அது உங்களால முடியாது. நீங்க இந்த மாதிரி பண்றத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என்ன சொல்ற? நாங்க எங்க கடமையை தான் செஞ்சிட்டு இருக்கோம், நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்களை நம்பிக்கை நாங்க வந்திருக்கவே கூடாது. அதுதான் நாங்க செஞ்ச முட்டாள்தனமே. உன்கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, வெளியே வா. வரலன்னா என்ன செய்வ? இந்த விஷயத்தை எதுக்காக மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறீங்க?
முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. முழுசா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியாது. உன்னோட சமாதானத்தை கேட்க நான் தயாரா இல்ல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கன்னு. ஆனா நீங்க யாரும் அதை காதுலயே வாங்கிக்கல. என்ன உளறிட்டு இருக்க? அவங்கள எதுக்காக கூப்பிடணும்? நாங்க சொல்றத கேட்க வேண்டியது ஆர்கியாலஜிஸ்ட் வேலை. நீங்க சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் ஆர்மிக்கு கிடையாது. இந்த மாதிரி பேசி பேசி தான் உங்க அப்பா உருப்படாம போனோம். எங்க அப்பாவை உங்கள மாதிரி நினைச்சிட்டீங்களா? அவர் வாழ்க்கையவே ஆராய்ச்சிக்காக தியாகம் பண்ணவரு. அவரை பத்தி பேச உங்க ஒருத்தருக்கும் அருகதை கிடையாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஆர்கியாலஜிஸ்ட் உன் பேச்ச கேட்கணுமா? எங்க பேச்ச கேட்காம அதிகாரத்தை பயன்படுத்தி குகைக்குள்ள வந்ததுக்கு நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. இதோட கண்ணுக்கு சாபம் அந்த கண்ணுக்கு சாபம் விட்டு மதுரை இருந்தது, இந்த கண்ணுக்கு சாபம் விட்டு இந்த இடமே இருக்குமா? உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க உன்ன மாதிரியே தான் இருக்கான். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு உடனே ஃபோன் பண்ணு. அவங்க வந்து எல்லாம் பாத்துப்பாங்க. இது பறவையா இல்ல? சார், அலர்ட்டா இருங்க.
சுட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இங்க எதுக்காக அடைச்சு வச்சிருக்கீங்க? லீனா லீனா எங்க? இருக்க வேண்டிய இடத்துல அவ பத்திரமா இருக்கா. ஏ, இத இத இதெல்லாம் இங்க யூஸ் பண்ணாதீங்க. வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா இதனால பல விபரீதங்கள் நடக்கும். எதுவும் நடக்காம இருக்கணும்னு தான் இதை யூஸ் பண்றோம். ஏய், நான் சொல்றது கேளு. இது ரொம்ப மோசமான இடம். போகாத. போறியா? போ போ. நீ நிச்சயம் உயிரோட இருக்க போறதில்ல. நான் வந்தாலும் உன்னை சண்டை போட்டு காப்பாற்ற முடியும். ஏய், கன்றாவி, கரண்ட் கூட பயமுறுத்துது. இப்படி ஒரு நகமா? அப்பவே சொன்னேன், போகாதரா போகாதரான்னு. நீ தைரியமாயிரா, பயப்படாதரா, எதுவும் நடக்காது. நீ தைரியமாயிரு. தைரியமா? எதுக்குடா ரூமை விட்டு வெளியே வந்த? உயிரை விட போறியா?
இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும்ல? ஏதோ நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். பார்க்கறதுக்கு வருவேன், ஆனா பார்க்கறதுக்கு இருக்க மாட்டேன். நில்லு. இதுக்குள்ள இருந்தாதான் அது கண்ணில் படாம உன்னால தப்பிக்க முடியும். நான் என்ன தப்பு பண்ணேன் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு? நீ சரியான அடிமுட்டான். அந்த மிருகம் ஒன்ன முழுகிடுண்டா. அப்படின்னு நீங்களும் உள்ள வந்துருங்க. ஓடி ஒளியறது எனக்கு பிடிக்காது. நீ பத்திரமா இரு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? பயப்படாத. இன்னொரு உயிர் என் கண்ணு முன்னால போறதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய், என்ன நீ உயிரை கொல்ல மாட்டேன்னு என்ன இப்படி கூட்டிட்டு போன? ஏய், எனக்கு இங்க மூச்சு தளருது. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் அவ்வளவுதான். ஏய், என்ன வெளியே விடு. நான் சொல்றத கேளு. காப்பாத்துறேன்னு நீ என்ன கொண்டுடுவ போல இருக்கு. ஒன்று நீ உயிரோட இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நீயா? அப்ப அந்த மிருகம் போயிடுச்சா? போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நீ அத பாத்தியா? அது என் கிட்ட வந்து என் முன்னால நின்னுச்சு. என்னது? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணு ஆகல. வா, நாம அதுக்கு ஏதாவது உதவி செய்யணும். கிழிஞ்சது. போச்சு, எல்லாம் போச்சு. நல்லா இருந்த பொண்ண பைத்தியம் பிடிக்க வச்சுட்டானுங்க. அதுக்கு உதவ போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லணும்னா நம்ம ஆளுங்களை தான் சொல்லணும். சும்மா இருந்தது இவங்க தான் சீனி விட்டாங்க. அது பயத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுது. அத நானும் ஒத்துக்கிறேன். அதுக்காக உதவி எல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. டிம், நான் உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். உதவத்தான் போறேன். உன் பிடிவாத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றியோ எனக்கு
புரியவே மாட்டேங்குது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு, நான் தனியாவே போய்க்கிறேன். ஏய், தனியா போறேன், தனியாவே போய்க்கிறேன். ஏன் இப்படி உயிர் எடுக்கிற? ஓகே. எப்படி அதுக்கு உதவ போற? முதல்ல இந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து அதை காப்பாத்தணும். அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விடணும். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், ஆனா அதை செய்யணும்ல. நான் பிடிவாதக்காரின்னு உனக்கு தெரியும்ல. நீ எங்க இருக்கிறேன்னு சொல்லு. கேட்கறேன்ல, பதில் சொல்லு. இருந்தா பேச மாட்டான். சொல்றா, உனக்கு என்ன ஆச்சு? வாயை திறந்து பேசடா. அவன் இல்ல. Damn it. இப்போ என்ன பண்ணலாம் கேப்டன்? இனிமே யார் உயிரும் போகக்கூடாது. அதுக்கு அதை கொன்னாதான் முடியும். ஆனா அதை கொல்றது அவ்வளவு சாமானியமான விஷயமா தெரியல. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி மிருகத்தை பார்த்ததே இல்லை. எஸ், இதுவரைக்கும் இந்த மாதிரி அசிங்கப்பட்டதும் இல்லை. இந்த மிருகத்தை அழிக்க முடியலன்னா காரி துப்பாங்க. இது என்னன்னு தெரியுதா? நமக்காக உயிரை கொடுத்த நம்ம நண்பர்கள் கழுத்துல போட்டிருந்தது. இத ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அந்த மிருகத்தை கொல்லணுங்கிற வெறி எனக்குள்ள அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப சொல்றேன், நான் அதை அழிச்சே தீருவேன். அதை அழிச்சாதான் நம்ம நண்பர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இந்த விஷயத்துல அதிகாரிங்க சொன்னாலும் சரி, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, நான் கேட்க போறதில்ல. நடக்க போற இந்த போராட்டத்துல எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் மீதி இருக்கிறவங்க அதை அழிச்சோங்கிற பெருமையோட சாகணும். உயிருக்கு பயந்தவங்க இந்த நிமிஷமே என்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்டு போயிடுங்க. தமாஷ் பண்ணிட்டீங்களா சார்? இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எங்களை கூப்பிட்டு அடிச்சிருக்கலாமே. இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் உங்களுக்கு தான் சார் சொந்தம். இதுதான் அந்த குகையோட வரைபடம். இதுதான் நாம அழிக்க போறோம். வெயிட், நீ பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணு. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குகைக்கு பக்கத்துல பெருசா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. பாம்பு பிளாஸ்ட் ஆன அடுத்த நிமிஷமே இந்த குகைக்குள்ள தண்ணி சூழ்ந்துக்கும். ராய், நீ கீரு கொல், நீ என் கூட வா. நாம தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லார் உயிருக்கும் ஆபத்து தான். கோல், ரெடியா? ரெடி சார். நான் ஒருத்தனே அதுக்கு சமாதி கட்டுறேன். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் யாருங்கிறத காமிக்கிறேன். பேச்சு கொரடா, ஒழுங்கா அதை கவர் பண்ணு. கிண்டலா?
நான் ஒரு தடவை குறி வச்சேன்னா என் குறியிலிருந்து எவனும் தப்பிக்கவே முடியாது. வைக்கிறேன் பாரு அதுக்கு ஆப்பு. புகையோட வாசல்ல ஏதோ அசைவு தெரியும் சார். வெயிட், அலர்ட்டா இரு. இது என்ன இந்த குகை இவ்வளவு இருட்டா இருக்கு? இப்படி இருந்தாதான் யாராலையும் நம்மளை பார்க்கவே முடியாது. நாம அதை பார்க்கணும்ல. அதை பார்க்கறத பத்தி அப்புறமா யோசிப்போம். பட் இவங்க கண்ணில் தான் நம்ம படக்கூடாது. இந்த குகைக்குள்ள மட்டும் நாம போகாம இருந்தோம்னு வையேன், யார் கண்ணிலையும் பட மாட்டோம். ஓகே, உனக்கு பயமா எனக்கு பயமா இருந்ததுன்னா இருந்தா? நீ இங்கேயே நான் இங்கேயே நின்று நான் நிக்கணும். உள்ள போயிட்டு வரேன். நீ உள்ள போயிட்டு வருவ. ஏய் ஏய், என்ன? படுத்தாத டீம். ஆஹா. சார், அந்த பொண்ணு குகைக்குள்ள வந்திருக்கா சார். நீங்க ஊன்னு சொன்னா அவளை இப்பவே தூக்கிடுறேன் சார். வேண்டாம், அவசரப்படாத. என்ன பண்றான்னு பாரு. இவ்வளவு எவன்டா இங்க வர சொன்னது? அசையாம அப்படியே நில்லு, இல்ல செதறிடுவேன். உள்ள ஒரு மெழுகுவத்தியாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். வெயிட், பாம்பை டிஃப்யூஸ் பண்ணு.
மிருகம் தான். பாம்பை பிளாஸ்ட் பண்ணு. கதை முடிஞ்சு. சொல்ல சொல்ல கேட்காம ஏன் உள்ள வந்த? அதுகிட்ட மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போவாது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மிருகத்தை காப்பாத்த போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அது உயிரோட இருந்தா நாம ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டோம். பொம்பளைங்க எது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் தான் வரணும். எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சா இப்படிதான் ஆகும். நான் சொன்னதை கேட்டு நீ அப்பவே போயிருந்தா இவ்வளவு உயிர் போயிருக்காதுல்ல. சந்தோஷம் தானே? உயிரோட வேலை உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் பேசிட்டீங்களா? இன்னும் ஏதாவது பேசிட்டு இருக்கா? நானும் தான் என் ஃப்ரெண்ட பறி கொடுத்துட்டு நிக்கிறேன். ஆரம்பத்திலேயே குகைக்குள்ள போகாதீங்கன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். குகைக்குள்ள போனது நீங்க, பாம்பு வச்சது நீங்க. இப்படி எல்லா தப்பையும் நீங்களே பண்ணிட்டு பழைய என் மேல போடுறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளை இவன் என்ன சொல்றதுங்கிற எண்ணம் தகுதியான பொறுப்புல இருந்தா மட்டும் போதாது. பொறுப்பை சரியா பயன்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு உயிர் போனதுக்கு காரணம் நானா இல்ல உங்க பிடிவாத குணமான நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. I'm sorry.
உங்களுக்கு அடிப்படலையே. எனக்கு ஒன்றும் ஆகல. சரி வா, நாம இங்கிருந்து வெளியே போயிடலாம். இந்த இடத்த பார்த்தா சிட்டிக்கு வாட்டர் சப்ளை கொடுக்கிற அண்டர் கிரவுண்ட் பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. இது அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ட்ராக். ட்ரெயின் எதுவும் வரத்துக்குள்ள நாம ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அதே இல்லை. லீனா, உனக்கு ஒன்றும் இல்லையே? நீ செத்துட்டேன்னு நினைச்சிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அங்கிருந்து எப்படி தப்பிச்ச? நான் வெளியே நின்னுக்கிட்டு நீயும் கேப்டனும் பாம் பிளாஸ்ட் அப்போ ஓடுனதை பார்த்தேன். அப்போ சுனாமி மாதிரி தண்ணி வந்துச்சா, நான் பக்கத்துல இருக்கிற மரக்கட்டையை பிடிச்சிட்டு எப்படியோ நீந்தி வந்துட்டேன். ஐயா யாரு? ஸ்விம்மிங்ல சாம்பியன்ல. சரி வாங்க கிளம்பலாம். வா டீம். கண்ணே சிப்போ கட்டிக்கப்பா, ஒட்டிக்கப்பா, ஒட்டிக்கிட்டு ஏய், இந்த கட்டிக்கிறது ஒட்டிக்கிறது எல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோ, இங்கே வச்சுக்காத. டேய் டேய் டேய், சார் எங்களையா? என்னடா நோக்கலையா? இங்கேயே நிக்கிற? தண்டவாளத்தில் விழுந்துருவேடா. ஆனாலுக்கு ஒரு ஃபிகரை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறானுங்க. அக்கம் பக்கத்தில் எவன் இருக்கான்னு கூட தெரியறதில்ல. கன்றாவி. நாங்களும் தான் இந்த வயசை தாண்டி வந்தோம். ஒரு நாள் கூட இப்படி செஞ்சதில்லை. இதெல்லாம் வெளியில சொல்லவே கூடாது. ஏண்டா அந்த பொண்ணு என்னடா பண்ண? ஆனா பாவி, அந்த பொண்ணு கையில ரத்தம் கொடுத்து. ஏய் நில, அங்கே போலீஸ் கிட்ட உள்ள பாவு. துப்பாக்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியாம பேசிட்டேன் சார். ஓ சாரி சார். பேங்காக் செல்லும் இன்றைய கடைசி வண்டி இன்னும் சற்று நேரத்தில் 2வது பிளாட்ஃபார்மை வந்தடையும். நான் முக்கியமா பேசணும்னு சொல்றேன்ல. கூப்பிடு உங்க சூப்பர்வைசரை. செகண்ட் பிளாட்ஃபார்ம் வெரி சூன். சார் நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார். நான் இந்த ஸ்டேஷன் கார்டு சார். என்ன பண்ணணும்? பேங்காக் செல்லும் இன்றைய கடைசி வண்டி இன்னும் சற்று நேரத்தில் 2வது பிளாட்ஃபார்மை வந்தடையும். The train arriving to Bangkok will reach second platform very soon. லீனா, அங்க பாரு. கழுதிக்கு பிறந்தவனே எப்படி இடிச்சிட்டு போறான் பார் சோம்பேறி. அது அந்த மிருகத்தோட கீரல் தானே? அப்படின்னா அது
சார் வந்துட்டார் பாத்தியா? சார் உங்களுக்கு எதுவும் ஆகலையே சார்? நீங்க எப்படி தப்பிச்சு வந்துருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. கிராய், அண்டர் கிரவுண்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம ஆளுங்க 10 பேர் அனுப்பியிருக்கேன். அவங்கள மேலே வர சொல்லுங்க. ஸ்டேஷனை லாக் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். கெனான், என் கண்ணை கூட. ஓகே. 135 பேசுறேன். எல்லாரும் வெளியே வந்துருங்க. சார் நாங்க சொல்றது கேளுங்க சார். சொல்றது கேளுங்க சார். நீங்க ஏன் சார் தடுக்கிறீங்க? நாங்க சார் உள்ள போறோம் சார். நான் சொல்றது உண்மைங்க. அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். சந்தேகம் வரல, அவங்களே கேட்டு பாருங்க சார். நான் அவங்கள சேர்ந்தவங்க சார். அவங்க பாருங்க. திரும்பி பாருங்க சார். என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? சார் சார் ப்ளீஸ் சார் வருங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் உள்ள போறோம் சார். பாருங்க சார். ஏன் பண்றீங்க? ரொம்ப அவசியமா பாக்குறேன் சார். 135 பேசுறேன். யாராவது பதில் பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? பாதி வாழ்க்கை மிருகத்தோடயே போச்சு. மீதி இருக்கிறது இவங்களுக்கு புரிய வச்சே போயிடும் போல இருக்கு. தோடா, நீ வாடா. இன்னைக்கு ஆராய்ச்சின்னு போறேனோ, யாராச்சும் ஒருத்தனாவது நான் சாப்பிட்டேன்னு கேட்டிருப்பானா? இவர் ஏன் தனியா போறாரு? இதே கேக்குற, நானே எவ்வளவு ஒருத்தன் வச்சுட்டு போனதை சாப்பிட்டு இருக்கேன். என்ன சொன்னா கேளு.
ஏய் சினிமாக்கு போலாமா? சினிமாக்கு போலாமான்னு கேட்டேன். அங்க போனா படம் தானே பார்க்க முடியும். கடலை போடாத கடமையை செய்யணும்னு சொல்ல வர. ஏதோ புரிஞ்சா சரி. இது என்ன பரவாயில்ல இது? இன்று அதிகாலை 1 மணி முதல் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கொடிய மிருகம் அழியும் வரை இது நீடிக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த கொடிய மிருகத்தை அழிக்க என்னென்ன பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது என அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. இப்படி ஒரு ஆபரேஷன் நடத்தப்படுறதா ஏன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏன்? வாயை திறந்து பதில் சொல்லுங்க. இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அந்த மிருகத்தை அழிச்சிட முடியும்னு தான் நினச்சோம். ஆனால் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமே உயிர் சேதமெல்லாம் ஏற்படக்கூடாது. நீங்க பொறுப்பெடுத்ததெல்லாம் போதும். இனி நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னா நாங்கெல்லாம் கையால் ஆகாதவங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்ல சார் தப்பு நடக்கல? வார்த்தையை விடாதீங்க, அமைதியா இருங்க. என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நாங்க சொல்றது நீங்க கொஞ்சம் கேளுங்க. இல்ல நீங்க பேசிக்கிட்டு இருக்கறதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கேளுங்க நீங்க. இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா சண்டை போடுறதுனால பிரயோஜனம் இல்லை. சண்டையை நிறுத்திட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாமா? இப்ப நமக்கு பிரச்சனையா இருக்கிற அந்த மிருகத்தை எப்படி அழிக்க போறோம்னு யோசிப்போம். நடந்ததையே குறை சொல்லிக்கிட்டு இல்லாம நடக்க போறத பக்காவா பிளான் பண்றது தான் எல்லாருக்கும் நல்லது. இந்த ஆபரேஷனை மேஜர் டான் கிட்ட ஒப்படைக்கிறேன். சார், இந்த மிருகம் ஒரு அரிய வகையான மிருகம். டாக்டர் பேர் பல வருஷங்களுக்கு முன்னாடி தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு பறவையோட நகத்தை கண்டுபிடிச்சாரு. அந்த பறவையோட நகத்தை தேடிதான் இந்த மிருகம் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம். அந்த நகை இப்ப யார்கிட்ட இருக்கு? என்ன யோசிக்கிறீங்க? பிரச்சனை என்னன்னு தெரியும்ல, வாயை திறந்து சொல்லுங்க. அந்த நகை என்கிட்ட தான் சார் இருக்கு. இதான் சார் அந்த டாக்டரோட பொண்ணு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்னா நாட்டுக்கு உபயோகமா இருக்கணும். இப்படி தொல்லை கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? எந்த நகத்தை தேடி அது வந்ததோ அந்த நகத்தையே பணயமா வச்சு அதை அழிக்க முயற்சி பண்ணுங்க.
பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம். நீ தைரியமா இரு. நமக்கு எதிர் பில்டிங்லயும் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அந்த பறவை எந்த பக்கம் இருந்து வந்தாலும் சுட்டு தள்ளிடுவாங்க. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தாக்குதல எந்த ரேடியோ கான்டாக்டும் இல்லாம நடத்தணும் டான். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ஒயர்லெஸோட அதிர்வு அந்த மிருகத்தோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீ சொல்ற மாதிரியே செய்ய. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆ, 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 ஆ. சுருரு 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 சுருரு. மாப்பிள்ளைக்கு நல்ல மூடு போல இருக்கு. சுருரு. பாட்டெல்லாம் பிரமாதப்படுது. இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன். நான் வேலையை பாட்டில் ஆரம்பிச்சாலே எதிரிக்கு பாடையை கட்ட போறேன்னு அர்த்தம். வா, பக்கத்துல உட்காந்து என் மாப்பிள்ளை எங்க இருக்கிறான்னு காமி. டேய் மாப்பிள்ளை, எங்கடி இருக்க? மாடி முன்னாடி. வந்துருச்சு. உனக்கு அழிவு நெருங்கிடுச்சு. வா, உனக்கு பாட தயாரா வச்சிருக்கேன். இதான் உன் வாழ்க்கையில கடைசி நிமிஷம். ஷூட் பண்ணாத. வேண்டாம், ஷூட் பண்ணிடாத. தொலைஞ்சு.
உன் கதை முடிய போகுது. அந்த நகத்தை கீழே போடு. சொல்றல்ல முத அதை கீழே போடு. யோசிக்காத, சீக்கிரம் 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 சீக்கிரம்.